ஜோதிடத்தில் எத்தனையோ வித பரிகாரங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போங்க, விளக்கு போடுங்க, தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வஸ்திர தானம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க அப்படிங்கிறதோட எல்லாரும் நின்று போயிடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப நாளாக நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட ஒரு ரகசியம் வந்து மெட்டல், அதாவது ஈய பாத்திரங்கள், இரும்பு பாத்திரங்கள், இதெல்லாம் கொடுக்கறது மிகப்பெரிய பலம். பஞ்சலோக பாத்திரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன திசையினால் என்ன பிரச்சனை. நிறைய பேருக்கு அதிர்ஷ்டமும் நேரமும் நல்லா இருக்கும்போது அட விடுங்க சார், இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லோரும் சொல்லத்தான் செய்வாங்க. அந்த வழியில் எல்லோரும் நடந்து தானே வரணும். ஆனாலும் நேரம் காலம்னு வரும்போது கிரகங்கள் வந்து ஒரு கார்னர் பண்ணும்போது தான் தெரியும், அடடா இப்படிலாம் கூட ஒரு அனுபவங்கள் இருக்கா, தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்னு போய் தொட்டதெல்லாம் பிரச்சனையாக வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் எத்தை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிறத நிறைய வழி தேட ஆரம்பிச்சிடும். அதனால்தான் சித்தர்கள் பெரியவங்க நமக்கு சொல்லிட்டு போனது, கவலைப்படாது, இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்து சனீஸ்வரருடைய திசை நடந்தாலோ 7.5 சனியோ சனி திசையோ நடந்தால் உங்களுக்கு இரும்பு பாத்திரங்கள் வந்து தானம் பண்ணும். இரும்பு சட்டி, இரும்பு கூடை, இரும்பினால் செய்யப்பட்ட அடுப்பு, அந்த கரண்டிகள் இதெல்லாம் தானம் பண்ணும். குறிப்பாக சமையல் கலைஞர்களுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் அதை வாங்கி கொடுக்கணும். அது ஒரு மிகப்பெரிய தானம். இரும்பில் தானம் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு லேசானதில்லை. நீங்கள் நினச்சாலும் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் கோட்டீஸ்வரனாக இருக்கலாம், பெரிய லட்சாதிபதியாக இருக்கலாம். சார் நான் காசிக்கு வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் ஒரு 2 ஃப்ளைட்டை வச்சுக்கிட்டு என் சொந்தக்காரெலாம் கூப்பிட்டு போனேன் சார், எல்லாம் கரெக்டு. சுவாமி பார்த்துட்டு தானே வந்தீங்க, அங்கே போய் தானம் பண்ணிட்டு வரல. ஆனால் மெரினா கடற்கரையில் வச்ச பௌர்ணமியில் அமாவாசையில் இந்த இரும்பு தானம் பண்ணுறதுங்கிறது அற்புதமான பலன் கொடுக்கும். அதே மாதிரி இந்த இரும்பு தானம் வாங்கினவங்களும் சரி, கொடுத்தவங்களும் சரி, அதுக்கப்புறம் கடற்கரையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மன் கோவிலில் போய் குங்குமார்ச்சனை பண்ணிங்கன்னா தோஷம் வராது. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய இந்த மாதிரி தகவல்களை நம்ம பேசுவோம்.